ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சமூக நலத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழக சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஓகே, என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது மைய நிர்வாகிக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 35,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா MSW ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூரில் தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு முன் அனுபவம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகர் 4 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில், அதாவது ஷிஃப்ட் முறையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா முதன்மை ஆலோசகருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சீனியர் கவுன்சிலர். இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 22,000 சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு இதுக்கும் MSW ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பணியிடம் பார்த்திங்கன்னா சேலம் ஆத்தூர் தான். இதுக்கும் அதே போல் வந்து நீங்கள் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக 2 வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும். பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 24 மணி நேரம் ஷிஃப்ட் முறையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கருக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 18,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா BSW ஆர் MSW ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 23லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் 4 வேகன்சியும் ஆத்தூரில் 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக பணிபுரிந்த 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை சார்ந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஷிஃப்ட் முறையில் தான் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பயோடேட்டாவை வந்து சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 26 மாலை 5 மணி. ஸோ மாலை 26ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், அறை எண் 126 வந்து நேர்லையோ அல்லது தபால் மூலமோ அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 26 மாலை 5 மணி. ஸோ ஜூன் 26 மாலை 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் நேர்லையோ அல்லது போஸ்டர்லையோ அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.